அடுத்ததாக திமுக தரப்பிலிருந்து திரு எஸ்கேபி கருணா நம்முடன் நினைக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டிற்கும் தென்னிந்திய மாநிலங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சுட்டி காட்டிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டத்திற்கான அவசியம் என்ன ஏற்படுதுல? அதாவது தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்தது நம்ம தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களின் தலையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது. 1971 மக்கள் தொகையை குறைப்பது என்று ஒன்றிய அரசு முடிவெடுத்து மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டுதலை கொடுத்தது. அந்த குடும்ப கட்டுப்பாடு போன்ற பல செயல் திட்டங்களையும் கொடுத்தது. அப்போ அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல 4 குழந்தை 5 குழந்தை 6 7 குழந்தைகள்லாம் இருந்த காலகட்டத்தில் நாம தமிழ்நாடு அந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அந்த வழிகாட்டுதலை அந்த கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் வெகுவாக மக்கள் தொகையை நாம குறைத்திருக்கிறோம். அப்படி குறைத்ததால தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. ஆனா அந்த வழிகாட்டுதல்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒப்புக்கொண்ட வட மாநிலங்கள், முக்கியமாக உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற பெரிய மாநிலங்கள் அதை ஒருபோதும் கடைபிடிக்காத காரணத்தினால் அந்த பகுதியில மிகுந்த மக்கள் தொகை அதிகமாகி இருக்கிறது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் TFR சொல்லுவாங்க, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். இது குழந்தை பிறப்பு விகிதம். இந்த குழந்தை பிறப்பு விகிதம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சராசரி 2.1. ஆனா தமிழ்நாட்டில் அது 1.3 தான் இருக்கிறது. ஏறக்குறைய 60-70% சராசரியை விட குறைவாக நாம குழந்தைகளை பெற்று ஒரு அளவான குடும்பம், வளமான வாழ்க்கைன்ற அந்த கோட்பாட்டில் நம்ம உறுதியாக இந்த மாநிலம் இருக்கிறது. ஆனா 2.1 சராசரி இருக்கும் போது பீகார் 3ஆகவும் உத்தரப்பிரதேசம் 2.6ஆகவும் இருக்கும் பொழுது அங்க மக்கள் தொகை அதிகமாகி கொண்டு போகிறது. இப்ப தொகுதியை சீரமைத்து நாடாளுமன்ற தொகுதிகளை அதிகரிப்பது என்ற ஒரு இடத்துக்கு வரும்போது மக்கள் தொகையின் அடிப்படையில் அதை செய்வார்களானால் நமக்கு தொகுதிகள் குறையும், நம்முடைய எம்பிகள் எண்ணிக்கை குறையும். ஏற்கனவே தென் மாநிலங்களில் பெருக்கத்தின் காரணமா தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திக்குது. ஆமா, நாம சந்திக்கல ஒரு பெரிய டிஸ்பாரிட்டி உருவாயிடும். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரிய 3 மாநிலங்கள் 2 மாநிலங்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அந்த மக்களின் முடிவுகள் மட்டும்தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் பிரதிபலிக்கும். ஆட்சி அமைக்க நம்முடைய குரல் எடுபடாது. எல்லாவற்றையும் விட இது மிக மிக முக்கியமான பிரச்சனை. தென் மாநிலங்களின் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை இது நடத்துகிறது. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதை கையில் எடுத்து இதை ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்கி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு குரலாக, பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கான ஒரு குரலாக, எல்லா மக்களுக்கான நியாயமான பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற ஒரு குரலாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கான அழைப்பை விடுத்திருக்கிறார். கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு எஸ்கேபி கருணா. அடுத்ததாக